இது என்ன பேட்டரின்னு தெரியுதுங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேப்டாப் உள்ளே வர பேட்டரிங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடியோவில் தெரியும்னு நினைக்கிறேன். அது லைட்டாக உப்புன மாதிரி இருக்குங்களா? பாருங்கள், அப்படியே லைட்டாக இந்த பக்கம் இங்கெங்கெல்லாம் உப்பி போன மாதிரி இருக்கும். இதுக்கான காரணம் என்னென்னா, கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக சார்ஜி ட்ரை பண்ணிவிட்டு அப்படியே விட்டாங்க அடைவில். அந்த மாதிரி அடையில் விட்டாங்கனாக்க அது பேட்டரியை பொறுத்தவரை உப்ப ஆரம்பிச்சிடும். இன்னொரு ரீசனும் இருக்குது, ஓவர் சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு பகல் போட்டே விடுறது, அதனாலையும் பேட்ரி வந்து உப்ப ஆரம்பிச்சிடும். எப்பவுமே மெயின்டெனன்ஸ் இருக்குங்க. சார்ஜ் ஃபுல் பண்ணி வைங்க, தப்பு கிடையாது. ஆனால் 100 மேலேயும் வந்து சும்மா நைட்டெல்லாம் போட்டிருந்தீங்கன்னா அந்த கட் ஆஃப் கூட ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு ஹீட் ஆகிட்டே இருந்துச்சுனாக்கா அது கூட தாங்காது. அதனால் எப்பவுமே பராமரிப்பு ரொம்ப அவசியங்க. அதனால் இந்த பேட்ரி வந்து பழுதடைஞ்சிருக்கு. கஸ்டமர் சொன்னது என்னென்னா, யூஸ் பண்ணாமல் கொஞ்ச நாள் விட்டுட்டேன்னு சொன்னார், சில மாதங்கள். அதனாலேயும் இந்த மாதிரி இஷ்யூஸ் வரும். சில கஸ்டமர்ஸ் இந்த மாதிரி பேட்ரி இஷ்யூ ஆகிறது ஓவர் சார்ஜ் பண்ணுறது. அதனால் எலக்ட்ரானிக் பொறுத்த வரையும் எதுவுமே லைஃப் டைம் கிடையாது. நம்ம பராமரிக்கிற வரையும் பராமரித்து அதை ஆயுட் காலத்தை கூட்ட முடியும். ஆனால் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட வருஷம் தாங்க. சிறு சிறு பழுதுகள் வரும்போது அதை வந்து பார்த்திங்கன்னா சரி பண்ணிவிட்டு நம்ம பயன்படுத்திக்க வேண்டியதெல்லாம். இது உங்களுக்கு எதுக்காக சொல்ல வரேனாக்க, உங்கள் லேப்டாப்போ கம்ப்யூட்டரோ பயன்படுத்துகிறீங்கன்னா, யூபிஎஸ் பயன்படுத்துகிறீங்கனாக்க சார்ஜ் எப்பவுமே ஃபுல் பண்ணி வைங்க. ரொம்ப நாள் வந்து பார்த்திங்கன்னா 0ல் விடாதீங்கன்னு சொல்கிறதுக்காக சொல்கிறேன். அதே போல் எப்பவும் வந்து சார்ஜ் போட்டே விட்டுறாதீங்க. ஃபுல் ஆகிட்டு பின்னாடி கூட ஹீட் ஆகிட்டே இருந்துச்சுன்னா அதனாலையும் பழுதுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதுன்றது சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நன்றி.